ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் புதன்கிழமை காலையில் டிஃபனுக்கு தக்காளி சாதத்தோடு முடிச்சுட்டேன். பசங்களுக்கு வந்து காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தக்காளி சாதம் தான் என்னால் வச்சு கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா ரைஸ் பாத்தானா சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். ரைஸ் பாத்தானா தான் வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியும். தக்காளி சாதமும் ப்ளெயின் ஆம்லேட் செஞ்சு கொடுத்துட்டேன் நான் என் பையனுக்கு. அப்புறம் பாப்பா வந்து எனக்கு ஆம்லேட் வேணான்னு சொல்லிட்டேன். அவளுக்கு வந்து முட்டை வேக வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் வேர்க்கடலை வந்து வணக்கி எடுத்து வச்சுக்கலான்ட்டு வணக்கிட்டு இருந்தேன். காஃபி குடிக்கும்போது, டீ குடிக்கும்போது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வேர்க்கடலையா. இந்த வேர்க்கடலையால் நிஜமாகவே இந்த ஏழைங்களோட பாதம்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை. எங்கள் ஊர் சைடில் வந்து யாரும் வந்து பிஸ்தா, பாதாம், முந்திரி இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இருக்கிறவங்க தான் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இது ஏழைங்களோட பாதாம் தான் சொல்லுவாங்க. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தெரியுமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மேரேஜ் ஆன பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க டெலிவரி ஆக டைமில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து இவங்க பிள்ளைங்க பெற்றுக்கினவங்க, அதாவது பெற்றுக்க போகிறவங்க, அதாவது என்ன சொல்ல வரேன்னா மேரேஜ் ஆனவங்க நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை வந்து கையில் ஒரு ஒரு பிடி, ஒரு ஒரு கையில் உள்ளங்கையில் ஒரு ஃபுல்லு கை மூடினா ஒரு மூடி அளவுக்கு 2 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூனே வச்சுக்கோங்களேன். 2, 3 ஸ்பூனு வேர்க்கடலை டெய்லி காலையில் சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. பால் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ உருவாகும். அதே மாதிரி உடம்பு ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும், முஷ்டியாகவும் இருக்கும். ஏன்னா சுகர் பேஷண்ட்டு, சுகரு பிபி இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்லாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து என்னோட அப்பா எனக்கு இது சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே வேர்க்கடலையும் அப்புறம் மொச்சை அவரைக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் அப்புறம் வந்து துவரங்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. நாங்கள் சின்ன வயசுல நான்வெஜ்ஜு எப்போவுமே அதிகமாக சாப்பிட்டதுனால தான், எங்கள் டாடியோட கையில் நான் சாப்பிட்டதுனால தான் நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே இது கண்டிப்பாக உண்மையே நான் வந்து நான் சாப்பிட்டதுனால தான், நான் நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையே வேர்க்கடலைன்றது வந்து நல்ல ஒரு பொருள். நீங்கள் டெய்லி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்ன செஞ்சேன், தட்டை பாருங்கள் எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். பாதி கல்லில் தட்டை வச்சு என்ன அளவுக்கு நான் வந்து பரிமாறிட்டுருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுமா, அவளை தட்டை மட்டும் கீழே விழுந்துருந்தது. கண்ணுக்கே பட்டிருக்கும் சாம்பாரெல்லாம். அப்புறம் அது முடிஞ்சிருச்சு. நான் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நைட் டிஃபனு நைட்டுக்கு தான் அது செஞ்சுருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, தோசை. வியாழக்கிழமை நைட்டுது. சரி, அப்புறம் வந்து வியாழக்கிழமைக்கு பெட்ஷீட்டு போடணும். பெட்ஷீட்டு பெட் கவரு நான் 15 நாள் ஆகிடும் ஒரு டைமு வாரத்தில் ஒரு டைம் மாற்றிடுவேன். ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்க வந்து உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆகிடும். பசங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும்னா நம்ம வீக்லி ஒரு டைம் வந்து பெட் கவர் மாற்றிடணும். பெட்ஷீட்டு வந்து எப்படி சொல்கிறது, கால் எல்லாம் வந்து பெட்டுக்கு பக்கத்தில் மேட் போட்டு நீங்கள் உள்ள மேலே நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே உட்காந்தா பெட்டு கவர் இது மேட்டு போடுறதுக்கு முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாரத்தில் ஒரு டைமு மாற்றிடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. உடம்புல இப்போ வந்து குளிர் காலத்துக்கு அதுக்கு அரிப்பு வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். நம்ம கவருங்க மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் எப்போவுமே. சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, டெட்டாயில் போட்டுட்டு ஒரு டைம் ஊற வச்சுட்டு மிஷினில் போட்டுக்கோங்க, நல்லது. அப்புறம் அவ்வளோதாங்க. பெட் கவரு நான் எப்போவுமே வாரத்தில் ஒரு டைம் மாற்றிடுவேன். இது கொரோனா டைமில் இந்த செடியில எல்லாம் நான் வந்து தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, அப்புறம் முள்ளங்கி, கேரட்டு, அப்புறம் வெண்டைக்காய் இத்தனையும் நான் போட்டு விளைஞ்சிட்டு இருந்தேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் காய் வாங்கிட்டு இருந்தோம்.
அப்போ கொரோனா டைம்ல எங்கேயும் போகல இல்லைங்களா? ஆனா அந்த பேக் அப்பத்துலேருந்து இப்பத்து வரைக்கும் நல்லாவே இருக்கு. நான் தான் இப்போ செடி போட முடியாம இந்த செம்பருத்தி பூ மட்டும் ஆரஞ்சு, பிங்க்கு இன்னொன்னு ஒயிட்டு சூப்பரா பூ பூக்கும். நல்லா இருந்துச்சு பூவு. சரி ஓகே. ஆ அதுக்கப்புறம் வந்து ஷோ செடி வரமலட்சுமி பண்டிகைக்கு எடுத்துட்டு வந்தது. அது நட்டுனேன். நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான் அந்த செடிங்கள நானும் போய் தண்ணி மட்டும் ஊத்திட்டுருக்கேன். எல்லாம் பூச்சி விழுந்துருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு, சரி நைட்டுக்கு களி செய்யலான்ட்டு, நைட்டுக்கு குழம்பு இருந்தது. கீரை குழம்பு. அத வந்து களி செஞ்சேன். நான் வந்து பாத்திரல உருட்டுவேன் களி. என்னால கையில உருட்ட முடியாது. கையில உருட்ட மாட்டேன். இது ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னால கை தாங்காது சூடு. நான் இன்னொரு விஷயம் துணியே தொட மாட்டேன். கிச்சனில் வந்து கழுவுறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பேன். பாத்திரையும் சரி எதுலேயும் நான் வந்து துணி தொட மாட்டேன். அப்புறம் களி வந்து கிண்டிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுட்டு பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வியாழக்கிழமைக்கு நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலான்னு கிச்சன் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கலீஜ் ஆகும். என் கிச்சன் எப்போவுமே அவ்வளோதான். நான் எடுத்து வைப்பேன், க்ளீன் பண்ணுவேன், மறுபடியும் அதே தான். அப்புறம் நான் சமைச்சிட்ருக்கும்போது எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டேன். துணி கிளாத்து தொட மாட்டேன். அது சும்மா தொட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அது எல்லாம் ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே முட்டை மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுப்பேன் நீட்டாக. அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் கோலம் போட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி எனக்கு என் பையன் நல்லா வேலை செஞ்சு கொடுத்துட்டான். ஏன்னா அப்போல்லாம் வந்து கீழே வச்சுருந்ததுனால தண்ணி உள்ளே போய் 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 கலீஜாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த எப்போவுமே வெள்ளிக்கிழமை நான் இதே கோலம் தான் போடுறேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. வேற போடணும்னு நினைக்கிறேன். வாசப்படியில் மட்டும் நான் அதே தான் போட்டுக்கிறேன். எனக்கு என்னவோ தெரியல. அதுதான் பிடிச்சிருக்கு. அப்புறம் பூஜை ரூம் இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக பூஜை ரூமில் ஒன்று அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போது கல்யாண நாள் வந்துச்சுன்னா அப்போல்லாம் க்ளீன் பண்ணிக்கணுன்ட்டு நானும் நார்மலாகவே பூஜை முடிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை பூஜை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல வந்து ஏன் இவங்க வந்து இத்தனை வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆமாம், என்னோடய லைஃப்பில் நான் 2 வாட்டி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது உண்மைதான். ஒரு அக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இந்த பக்கம் உட்காராத, இந்த பக்கம் உட்காருன்னு. நான் டிரைவர் பின்னாடி உட்காந்துக்கிறதுக்கு போனேன். நான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டேன். அந்த அக்கா வந்து வேணாம் இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு மாற்றி உட்கார வச்சிருச்சு. ஒரு லாரியில் வரும்போது நானும் எங்கள் அம்மா, ஒரு அக்கா, எங்கள் அத்தை, ஹஸ்பண்ட் எல்லோரும் லாரியில் வந்தோம். பஸ்ஸு கிடைக்கல. அது 25 வருஷம் பின்னாடி. அப்புறம் என்னாச்சு, ஓகே நாங்கள் வந்துட்டுருக்கும்போது லாரி வந்து திடீர்னு டமாரன்னுச்சு. பார்த்தா இருட்டாயிடுச்சு. அப்படியே எல்லாம் போய் உடஞ்சிருச்சு லாரி எல்லாம். கண்ணு திறந்து பார்த்தா லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நான் எங்கள் மாமா எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க கிளிப்பு ஒன்று. எங்கள் மாமா ட்ரிப் போயிருந்தாங்க. அந்த கிளிப்பு என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, நான் வந்து லாரி அடியில் அவர் பாவம் கால் உடஞ்சி தொங்கி கிடக்குறாரு. நான் பட்டு பாவாடை போட்டிருந்தேன். அந்த பாவாடை கிழிஞ்சிருக்கு. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிடுச்சு. அப்போல்லாம் லங்கா ப்ளவுஸ் தான் போட்டிருந்தேன். அது என்ன பண்ணேன், கிளாஸு குத்திருக்கு எனக்கு முதுகில். ஆனாலும் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த கிளிப்பு. எனக்கு அழுந்துட்டுருக்காங்க எல்லோரும். நானும் அழுகிறேன். ஆனால் எனக்கு தைரியம் ஜாஸ்தி. அந்த அண்ணா தொங்கி கிடக்குறாரு. அட கடவுளை, அதிலே போய் நான் கிளிப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, என் லைஃப்பில் 2 டைம் அடிபட்டிருக்கு. ஆனால் இனிமேல் நான் இது எதுவுமே இனிமேல் அடிக்கடி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடந்து முடிஞ்சது இனிமேல் பேசக்கூடாது. ஏன்னா என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போவுமே கால் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, உடம்புக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னது. ஆமாங்க, நான் வந்து ரொம்ப கட்டி. எனக்கு கடவுள் மறுஜென்மம் 3 டைம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ நான் யூடியூப் பண்ணணும், நான் நல்லபடியாக எல்லார் கூடயும் இன்னும் இருக்கணுன்றதுக்காக தான், இந்த மாதிரி ஹஸ்பண்டு பிள்ளைங்கள இன்னும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் 2 டைம் பொழைச்சி வந்திருந்திருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, மறுஜென்மம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் 2 டைமு.
லாரி பார்த்தா யாருமே பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா நான் பொழைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு அக்கா போட்ட பிச்சை தான் இந்த உயிரு எனக்கு. கடவுள் அந்த அக்கா அந்த அக்காவ நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நெனச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது காலையில டிஃபனுக்கு. அ என்ன சொல்றது? நேத்து நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இனிமேலே நான் வந்து அடிபட்டத பத்தி பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இனிமேல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஏன்னா என்னோட மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நான் நல்லா தான் இருக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நீங்க பார்க்குறீங்க, லைக் பண்றது மறக்கிறீங்க. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்குறாங்க. என்ன லைக்கே வர்றதில்லன்னு கேட்குறாங்க. தெரியலம்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க லைக் பண்ணுங்க. நான் பிரித்திங்கா தேவி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க இந்த ஒரு இது எடுத்தோம். ஆனா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, "நீங்க வந்து ஃபுல்லா வீடியோ எடுங்கன்னாங்க." எனக்கு பயம். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.